நேயர்களே, குடிப்பழக்கத்தை போக்குவதற்கான ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய் செடி, திப்பிலி, மிளகு, அமுக்ரா பொடி, ஏலக்காய், பனை வெல்லம், இளநீர். இப்போ இந்த பொருட்களை வச்சு நாம ஒரு மருந்து ஒன்று செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் மிளகாய் செடியோடைய இலைகள் ஒரு 10 இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 7 திப்பிலி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அமுக்ரா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இது கூட தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மருந்தை நாம 100 மில்லி இளநீரோடு சேர்க்கணும். வடிகட்டி வச்சிருக்கிற இந்த தீநீர் ஒரு 25 மில்லி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு. இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி பச்சை மிளகாய் செடியின் இலைகளை சேர்த்து அது கூட திப்பிலி, மிளகு, ஏலக்காய் தூள், அமுக்ரா பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்ச பிறகு தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அது கூட 100 மில்லி இளநீர் சேர்த்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, குடிப்பழக்கத்தை ஒழிப்பதற்கான ஒரு மருந்து தயாராகிவிட்டது. இந்த மருந்தை காலை மாலை 2 வேளையும் இளநீரோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த குடிப்பழக்கம் நிறைய இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அந்த பாதிப்பை போக்குறதுக்கு தான் இளநீர் சேர்த்துருக்கோம். இளநீரில் மின்னாற்றல் சக்தி அதிகமாக இருக்குது. இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சமன் செய்வதற்கும் கல்லீரலை பாதுகாப்பதற்கும் அல்சர் புண்கள் இருந்தால் அந்த புண்களை ஆற்றுவதற்கும் இளநீரோடு சேர்த்து சாப்பிடும்போது உடலில் ஏற்பட்டுள்ள பாதிப்பும் நீங்கும். அது கூட அந்த குடிப்பழக்கம் படிப்படியாக குறையும். இந்த மிளகாய் செடியில் இருக்கக்கூடிய இலைகளை நம்ம இது போல ஒரு தீநீர் தயார் செய்து இளநீரோடு சேர்த்து சாப்பிடலாம். அந்த இளநீரோடு சேர்த்து சாப்பிடும்போது